சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் இடங்களில் டிக்கெட் விற்பனை சூடுபிடித்துள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். இது குறித்தான கூடுதல் விவரங்களை ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் இன்று இரவு முதல் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இதற்காக பெருநகர காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் சில நட்சத்திர விடுதிகள், கேளிக்கை விடுதிகள், அதே போல கடற்கரை விடுதிகள் என அனைத்து இடங்களிலேயும் கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நட்சத்திர விடுதிகள்ல மற்றும் கேளிக்கை விடுதிகள்ல கொண்டாட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய நபர்களுக்கு 999 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை என டிக்கெட்டுகள் அந்த ஏற்கனவே முன்பதிவானது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு அந்தந்த கேளிக்கை விடுதிகள், நட்சத்திர விடுதிகள், கடற்கரை விடுதிகள்ல பல்வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உணவு அருந்திக் கொண்டு குத்தாட்டம் போட்டுக்கொண்டு புத்தாண்டை வரவேற்பது, இன்னிசை கச்சேரிகளுடன் புத்தாண்டை வரவேற்பது, டிஜே பாடல் இசையோடு புத்தாண்டை வரவேற்பது என ஒவ்வொரு நட்சத்திர விடுதிகளிலையும் விதவிதமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்புல பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. நீச்சல் குளங்களுக்கு அருகே இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நடத்தக்கூடாது. நீச்சல் குளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மது அருந்தி விட்டு நீச்சல் குளங்கள்ல இறங்கக்கூடாது. கடற்கரை பகுதிகளில் யாருமே செல்லக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சில கேளிக்கை விடுதிகளிலையும் நட்சத்திர விடுதிகளிலையும் இதற்கும் அனுமதி இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் கொண்டாட்டம் நடத்தலாம் என்று கூறி டிக்கெட் விற்பனை நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் பல சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த டிக்கெட் விற்பனையும் நடைபெற்று வருகிறது. போலீசாருடைய கண்காணிப்பும் ஒரு புறம் தீவிரமாக இருக்கிறது. புத்தாண்டை கொண்டாடுவதற்கு அனைத்து வசதிகளையும் சென்னை மாநகரம் சார்பில், காவல்துறை சார்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாதுகாப்போடு வரக்கூடிய புத்தாண்டை அனைவரும் வரவேற்க வேண்டும் என்று ஏற்கனவே மாநகர போக்குவரத்து காவல் ஆணையர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். தகவல்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.